ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ட்ராக்ஸ் vlogs. நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நல்லா க்ளீனாக காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து ஒரு பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு 65ல் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மாதிரி அதே அளவில் 3 டீஸ்பூன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறோம். மஞ்சள் வந்துட்டு 1/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஏன் கொஞ்சமாக போட்டிருக்கோம்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதனால தான் கொஞ்சமாக போட்டுருக்காங்க. வெறும் மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன். தனியாத்தூள் 1 டீஸ்பூன். சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். சின்னதாக இருக்கிறதுனால நாங்கள் 1 போடுறோம். விதைகள் இருந்தால் அதை நீக்கிட்டு போடுங்க. விதைகள் இருந்தால் கச பிடிக்கும். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க. எந்த எண்ணெய் போட்டுக்கலாமா? எந்த எண்ணெய் வேணும்? கடல் எண்ணெய். இது நல்லெண்ணெயா? கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பூஸ் பண்ணி கிருட்டு போய் தண்ணி வந்துட்டு தேவையான அளவுக்கு சேர்த்து நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து கடலை மாவு போட்டுருக்கோம். நீங்கள் அதுக்கு பதிலாக வந்துட்டு மைதா மாவு போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து மைதா மாவு வந்துட்டு பிடிக்காததுனால நாங்கள் கடலை மாவு போய் நல்ல டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி நல்லா வந்திருக்கு. நம்ம மசாலாக்குள்ளார காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவெலாம் காலிஃப்ளவரில் நல்லா போயிட்டு சேர்ந்துக்கிட்டோம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மசாலா வந்து ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம செய்ய போகிற அந்த காலிஃப்ளவர் 65 அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்போது, இப்போ இதே வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்க போனாக்கா அவங்க எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது. எதை மிக்சர் பண்ணி கண்டிப்பாக மைதா மாவு செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யறதுனால மைதா மாவுலாம் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மீதி எல்லாம் போட்டிருக்கோம். நல்லது அரிசி மாவு போட்டிருக்கோம், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், கடலைப்பருப்பு மாவு போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா மசாலாவை போட்டு பரட்டி வச்சுருக்கோம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுத்தது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம். பட் தேவையில்லை, ஏன்னா அது ரெடியாக எல்லாமே ரெடியாக தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் இதை வந்துட்டு அப்படியே கூட குக் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தது காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூடான எண்ணெய். ஸோ கரம் மசாலா மிக்ஸ் ஆகிட்டுருந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சுட்டுச்சு நினைக்கிறேன். நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ காலிஃப்ளவர் வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது போட்டுக்கலாம். ஸோ போட்ட உடனே கரண்டியை வச்சு வந்துட்டு கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு பாயில் ஆகணும். டீ வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு குயிக்காக பாயில் ஆகும். எண்ணெய் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரம் பாயில் ஆகும். இப்போ போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பாரு அடியிலேருந்து பாரு. கொஞ்சம் கூட ஒட்டல. மசாலா இது ஒட்டல. சூப்பர். கோல்டன் ப்ரௌனாக மாறி வருது.
ஆல்மோஸ்ட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு வெந்துச்சு, மாறிடுச்சு அதோட கலரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இப்போ. ஸோ அது வந்துட்டு ஒரு 2 minutes குக் ஆகணும். அதுக்கப்புறமா அதை திருப்பி விடலாம். ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூடா செம்ம சூடாக இருக்குது, கை வச்சு போல. ஓகே, அருமையான சுவையான வீட்டிலே செய்யப்பட்ட 65. ஓகே ரைட். ஸோ இது நம்ம வெளியில் போய் வாங்கினாக்கா மைதா இருக்கும், கட்டக்கண்ண எண்ணெயெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணாத எண்ணெயெல்லாம் புதுப்பிக்காத எண்ணெயெல்லாம் செய்வாங்க. ஆனால் இது வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் போட்டு செஞ்சுருக்கோம். எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானே வச்சுருக்கேன். தெரியாது இப்போ ஒரு பீஸ் வந்து ரெடி பண்ணுவோம். அப்படியே பாருங்க, அப்படியே இந்த பிளேட்டில் எடுத்துகிற பாருங்க பீஸு. நம்ம ஒரு பீஸாக எடுப்போம். போதுமா 1%? கொஞ்சம் இந்த குட்டி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை செஞ்சு கொடுங்க. எல்லாரும் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.